ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்புங்க ஐயா. ஐயா முக்கியமான கோச்சார ரீதியா ஒரு நிகழ்வு நடக்க போகுதுங்கய்யா. அதுவும் ராகுவின் சார மாற்றம். ராகுனாலே மிகப்பெரிய விஷயம் சொல்லலாம். அதுவும் பாருங்க குறிப்பா செவ்வாயின் சாரத்துல போறாரு. ஒரு போர் கிரகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? 18 வருஷம் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இத வந்து நல்லதுன்னு சொல்றதுங்களா? இல்ல எப்படி சொல்றதுங்கய்யா? உலக லெவல்ல இது இப்ப இதுக்கு முன்னால நடந்தப்ப ப்ராப்ளம் தான் வந்திருக்கு. ம், ம். ஃபைனான்ஸ் ரெசிஷன் வந்திருக்கு. அதாவது 18 வருஷத்துக்கு அப்புறம் நோய்கள். ஆமாங்க. ஏன்னா ராகுனுடைய சுழற்சி 18 வருஷம். ம். அந்த இடத்த டச் பண்ணும்போது இப்ப காலச்சக்கரத்துக்கு செவ்வாய் 8ஆம் அதிபதியும் ஆகிறார்ல. ம். அதனால செவ்வாய் ஏற்கனவே போர்க்குணம் கொண்டவர். அதே மாதிரி ரொம்ப ஒரு சண்டை சச்சரவுகள் உள்ள ஒரு நேச்சரை வச்சிருக்காரு. விபத்து, சண்டை சச்சரவு, சீற்றங்கள் இதெல்லாம் வச்சிருக்கிற கிரகம் பூமிகாரகன். அது கும்ப ராசியில 2 பாதம் அவிட்டம் இருக்கு இல்லையா, அது நவம்பர் 25 வரைக்கும் ராகு அதுல பயணிச்சு அதுக்கப்புறம் அதே அவிட்டத்துல மகரத்துக்கு மாறுவார். ஸோ நாம இப்போ இதை மட்டும் பேசலாம். கும்பத்தில் இருக்கிற அந்த 2 பாதத்தில் டிராவல் பண்ணுறது மட்டும் தாராளமாக பேசலாம். நிஜமாவே அது பிரச்சனைக்குரிய சாரம். ஒரு விபரீதம்னு எடுத்துக்கலாங்களா? ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டால், ராகு பிரம்மாண்டமாக ஒரு செயலை டெவலப் பூஸ்டப் பண்ணுவார். அப்போ பூஸ்டப் பண்ணும்போது அவர் அது என்ன கிரகத்தின் சாரத்தில் போகிறாரோ அந்த தன்மையை உள்வாங்கிக்குவார். இப்போ செவ்வாயினுடைய தன்மை என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இராணுவ வீரனோ அல்லது காவல் அதிகாரியோ, தளபதி, போர்ப்படை தளபதி, இதெல்லாம் செவ்வாய் தான். அவங்க இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க எவ்வளவு அலர்ட்டாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை உண்டு பண்ணால் எப்படி இருக்கும்? அப்போ பாதுகாப்பு, அதுபோக நமக்கு ஃபைனான்ஸு, இது சம்மந்தப்பட்டதில் ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாரு. அதாவது ராகுனாலே புரட்சின்னு அர்த்தம். ஒரு ரெவல்யூஷன், மாற்றுறதுன்னு அர்த்தம். அந்த வகையில் ராகு செவ்வாய் காம்பினேஷன் பொது விஷயத்துக்கு, உலகியல் ஜோதிடத்துக்கு நெகட்டிவ் தான். பாசிட்டிவும் இருக்கு. என்ன பாசிட்டிவ்னா, விஞ்ஞானிகளுக்கு பாசிட்டிவ். இப்போ நீங்கள் கும்பம் காற்று ராசி, ஸ்பேஸில் ரிசர்ச் பண்ணுறாங்க இல்லையா சயின்டிஸ்ட்டு, அவங்களுக்கெல்லாம் பாசிட்டிவ். அது மாதிரி ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங், இந்த மாதிரி நுணுக்கமான அறிவுகள், இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, இப்போ ஏஐ டெக்னாலஜி வந்திருக்கு. இந்த டெக்னாலஜி வைஸ் அது ஒரு புரட்சி பண்ணும். சோசியல் மீடியாவும் அதெல்லாமே நாலேஜ். அது எப்படி ஆகும்? காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம். அப்போ அந்த 11ஆம் இடம் என்பது என்ன? டோட்டலாக சமூகம். அந்த சமூகம் சார்ந்த, கம்யூனிட்டி சார்ந்த வகையில் அது ஒரு பெரிய பூமிங் பண்ணும். அது பாசிட்டிவ். நெகட்டிவ் என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம ஏற்கனவே ஆயில் ப்ரைஸில் இருக்கோம். செவ்வாய் ஒரு ஆயில் சனி வீடு கும்பம்ங்கிறது அது ஆயில் சம்மந்தப்பட்டது. செவ்வாய் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட கிரகம். அப்புறம் யுத்தத்தில் பயன்படுத்தக்கூடிய கருவிகளாகட்டும், வெடிபொருள்களாகட்டும், எல்லாமே இந்த செவ்வாய் ராகு தான். இது இல்லாமல் ஒரு ஃபயரிங் ஒர்க்கு நடக்காது. ஏன்னா இப்போ ஒரு E85 வேறு வருது, பெட்ரோல். இதெல்லாம் சம்மந்தம். அதுபோக இந்த எல்னினோன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த தட்பவெப்பநிலை மாற்றம், ஹீட் வேவ்ஸ், அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ இது எல்லாமே அந்த 18 இயர்ஸுக்கு அப்புறம் வரும்போது இது ஒரு உலக அளவுக்கு ஒரு பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டாலும், தனி மனித ஜாதத்துக்கு இதே மாதிரி ரெண்டும் இருக்கு. ஒரு சிலருக்கு டெக்னாலஜி ஒர்க்கில் பாசிட்டிவாக இருக்கும், உறவுகளில் நெகட்டிவாக இருக்கும். ஆரோக்கியம் மற்றும் விபத்து இது சார்ந்த வகையில் நெகட்டிவாக இருக்கும். அதை நம்ம விரிவாக பார்க்கலாம். கண்டிப்பாக. ஏன்னா இப்போ குருவின் பார்வை கூட உங்களுக்கு இல்லை. சுதந்திரமா இருப்பார் ராகு, அவரோட ஓன் பிரம்மாண்டமான விஷயத்துல. நீங்க சொன்ன மாதிரி இப்போ லோக்கல் ரவுடின்னு சொல்லலாம் செவ்வாயை, அவர் இன்டர்நேஷனல் ரவுடின்னு சொல்லலாம். கரெக்ட். அப்படி இருக்கும்போது இந்த பணம் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே கேதரா ஒவ்வொரு ராசிகளும் மாறிட்டே வரும் இல்லைங்களா? ஆமாம். கெட்டதை மட்டுமே நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. ஆமா, அதாவது இப்ப செவ்வாய் மாதக்கோள் நடந்துகிட்டே இருப்பார். இப்ப ராகு நின்ற இடத்துக்கு செவ்வாய் எங்க இருக்காருங்கிறத வச்சு அந்த 1 இயருமே இப்ப நான் சொல்றதே கிட்டத்தட்ட 4 மாசம் வருது. 127 நாள் வருது. அதாவது கும்பராசியில இருக்கிற வரைக்கும். அதுக்கு மேலேயும் மகரத்துல பயணிக்கிறாரு. ஸோ இது மாதிரி செவ்வாய் மாசத்துக்கு ஒரு நாள் நகரும் போது
ராகுவிலிருந்து எந்த இடத்துக்கு இருக்காரோ அதுக்கு சம்மந்தப்பட்ட டில்ட்டிங்கும் இருக்கும், கண்டிப்பா. நடைமுறை மாற்றங்களும் இருக்கும். ஸோ மொத்தத்தில் வந்து இதை வந்து டீப்பாக ஆய்வுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப அவதிப்பட வேண்டாம், ரொம்ப வந்து நம்மளை நாமளே பேனிக் ஆக வேண்டாம். பட் அதே நேரத்தில் காஷனாக இருக்கணும், எச்சரிக்கை அவசியம். எப்பவுமே செவ்வாய் நட்சத்திரம்னு ஒரு கிரகம் வந்துச்சுன்னா, அது சனி வந்தாலும் ராகு கேது வந்தாலும் ஈவன் சூரியனே வந்தாலும் அதில் வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்கு. கண்டிப்பா. நேத்து நம்ம பேசும்போது கூட சொல்லியிருந்தீங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம், மக்கள்கிட்ட நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி தான் கண்டெடுத்தோம். வருகிற ஜூன் 30 ஆரம்பிச்சு 27 நவம்பர் 25 வரைக்கும் 25 வரைக்கும் கிட்டத்தட்ட 127 நாட்கள். அதுக்கப்புறமும் மகர ராசிக்கு மாறி அதே அவிட்ட நட்சத்திரத்தில் பயணிக்கும். இது வந்து நாம கும்பத்தை மட்டும் கணக்கில் எடுத்தோம். சிறப்புங்க, ரொம்ப அருமையா விஷயம் சொன்னீங்க. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கான பலன்களும் நம்ம பார்த்துடலாம் ஐயா. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. நீங்க நம்ம பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசி. இந்த ராகுவின் சாரம் மாற்றதுனால இவங்களுக்கு என்ன வித பலன்கள்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லுங்க. 127 நாட்கள், ஜூன் 30 முதல் நமக்கு வந்து நவம்பர் 25 வரைக்கும். ஏன்னா இது வரைக்கும் ராகு வந்து சுயபலத்தில் இயங்கினார், சொந்த நட்சத்திரத்தில். ஒரு கிரகம் சொந்த நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த இடத்த வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக செய்வார். இதில் பிரம்மாண்டத்துக்கு உரிய ராகுவே சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா கன்னியில் பொருள் வரவு, உத்தியோக உயர்வு, பதவி டெவலப்மெண்ட்டு, ப்ரமோஷன் எல்லாமே நடந்திருக்கு. அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. யாருக்கெல்லாம் ராகு தேசாபுத்தி நடக்கும் அவங்களுக்கு அனுபவிச்சிருப்பாங்க. இப்போ ராகு வந்து பின்னோக்கி வர்றாரு. அப்போ ஒரு கிரகம் வந்து தன்னுடைய நட்சத்திரத்தை விட்டு 12க்கு வரதான் நடத்திக்கணும். அப்போ 12ங்கிறது விரையும் தானே. அப்போ என்ன ஆகும்னா நெகட்டிவ் ஆற்றலை அது கொடுக்க செய்யுது. அதில் செவ்வாய் சண்டைக்கார கிரகம், கன்னி ராசிக்கு அஷ்டமாதிபதி, மனசு 3, 8ங்கிறது நஷ்டம். ஏற்கனவே மனக்குழப்பத்தில் இருக்கிறவங்க தான் கன்னி ராசிக்காரங்க. அவங்களுடைய அந்த கெடுதலான ஒரு கிரகம்னா செவ்வாய் தான். அவர் சாரத்தில் வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதில் கவனமாக இருக்கணும்னா ஆரோக்கியத்திலையும் நம்ம குடும்ப உறவுகள்லையும் கவனமாக இருக்கணும். பொருளாதாரத்துக்கோ அல்லது வேலைக்கோ பதவிக்கோ தொழிலுக்கோ பிரச்சனை பண்ணாது. அதாவது அகம் சார்ந்த வாழ்வுக்கு அகம் சார்ந்த விஷயத்துக்கு தான் இந்த ப்ராப்ளம். உறவினர் உறவு சார்ந்த விஷயங்கள் இதுக்குள்ள எப்படி? ஆமாம், எல்லாத்துலேயுமே தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிடும், கலகம்னு சொல்கிறது. இப்போ 6ஆம் இடம்னா நம்ம என்னென்னா பகைன்னு ஜென்ரலாக ஜோதிடத்தில் அந்த இடத்துக்கு பேர் வச்சுருக்காங்க. அது வழக்கு வரைக்கும் கூட போகும் பகைங்கிறது. அந்த பகை உணர்வு ஏன் வருது அப்படின்னா, நான் சொல்கிறத கேட்கணும் அல்லது எனக்கு விருப்பப்பட்டது நடக்கணும், இல்லைன்னா நீ கெட்டவன் அப்படின்ற அந்த வார்த்தைகள் வந்து வார்த்தை பிரயோகங்கள் போயிட்டே இருக்கும். ஏன்னா கன்னிக்கு 2ஆம் இடத்துல தான் செவ்வாயினுடைய சித்திரை நட்சத்திரம் இருக்குது. இந்த 2ஆம் இடம்ங்கிறது வாக்குஸ்தானம். ஏற்கனவே செவ்வாய் வாக்குக்கு வந்தாலே சவுண்டு விடுவாங்க. அந்த சவுண்டோட இந்த ராகுவும் சேரும்போது ஒரு துவம்சம் பண்ணிடுது. அதாவது ஆக்ரோஷமான ஒரு அன்பை காட்டுறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஆக்ரோஷமாக காட்டி பிரச்சனையை வளர்த்துக்கக்கூடிய சூழல் உருவாகிரும். அதை பார்த்து சிறப்புங்கய்யா. இப்போ தந்தை தாய்கிட்ட இருந்த ஒரு கருத்து வேறுபாடுல கம்மியாகுமா இல்லை அதுவும் இதாகுங்களா? எல்லாமே உறவுகள் மைனஸ் தான். அப்போ உறவுகிட்ட வந்து நம்ம சேஃபாக இருக்கிறது நல்லது. ஆமாம், அதாவது இது எப்படி பார்க்கணும்னா, இப்போ ராகு தசை நடந்துக்கிட்டு இருக்குன்னு வைங்க, நம்மளை பற்றி அவங்களுக்கு வந்து ஒரு பேட் ஒப்பீனியன் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். என்ன நீ கண்டுக்கலை, எனக்கு சரியானபடி கவனிக்கலை, இதெல்லாம் வந்து ஒரு அப்படியே பொறுமையாக இருந்து இருந்து சகிப்புத்தன்மையை வளர்த்து வளர்த்து ஒரு நாள் வெடிக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அக்ரெசிவாக, அந்த மாதிரி திடீர்னு கிளம்பிடுவாங்க. என்னென்னா இல்லாத குற்றச்சாட்டுகள் இது வரைக்கும் வந்து லிஸ்ட்டு போட்டு வச்சுருவாங்க, இதெல்லாம் எனக்கு நெகட்டிவாக பண்ணேன் அப்படின்ட்டு. அப்போ என்ன ஆகும், சண்டை தானே வரும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ எனக்கு வந்து நான் செஞ்சதுக்கு மதிப்பில்லையான்ற அந்த கோபத்தில் இவங்களும் கொஞ்சம் எச்சா பேசுவாங்க. வாக்குவாதம்னு பேருங்க, செவ்வாய் ராகுனாலே வாக்குவாதம். இப்போ வந்து தொழிலுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இப்போ தொழில் ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பாக தொடக்கம் நல்லா இருக்கும். அதுலேயும் மெயினாக கருவிகள் சம்மந்தப்பட்டது, கெமிக்கல் சம்மந்தப்பட்டது, விவசாயம் சம்மந்தப்பட்டது மற்றும் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டதெல்லாம் தாராளமாக செய்யலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்லா செய்யலாம். ராகு திசை நல்லா இருக்கும்.
ராகு திசை நடக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இப்போ ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் எனக்கு மைனஸாக இருக்குது, ராகு திசை கெடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா ராகு வந்து 8-12 இருக்கும், ம் அல்லது 8-12க்கு உண்டான நட்சத்திர தொடர்பு இருக்கும். அப்படி இல்லாமல் அப்படி இருக்காது. ஸோ அதனால் அகம் சார்ந்த விஷயத்துக்கு தான் பிரச்சனையோ ஒழிய புறம் சார்ந்த அத்தனை நன்மையும் கொடுக்கும். இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு நல்லா கிடைக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ராகு செவ்வாய் காம்பினேஷன் வந்த உடனே நுணுக்கமான அறிவை தூண்டி விட்டுருவார். நல்ல டேலண்டாக செய்கிறாங்களே அப்படின்னு ஒரு அப்ரிசியேஷனை தூண்டி விட்டுருவார். ம். அதன் மூலம் இவருக்கு வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுத்து 10ஆம் இடத்துலையும் மிருகசிரீஷ நட்சத்திரம் ப்ரொமோஷனை உறுதி பண்ணுது. ம் கன்னிக்கு 10ஆம் இடம் தான் அந்தஸ்து, பதவி. அந்த இடத்துல மிருகசிரீஷம் இருக்குது, திருவாதிரையும் இருக்குது. அந்த ரெண்டும் 6ஆம் இடத்துல நிற்கிது. ம் இந்த 2, 6, 10 ஒரு ட்ரையாங்கிள். அதனால் தொழில் பலத்துக்கு பிரச்சனையே இல்லை. சிறப்பு சிறப்புங்க. ஐயா இந்த கடன் சார்ந்த விஷயத்துல கடந்த காலத்துல ரொம்ப சிக்கிட்டாங்க. இப்போ இதெல்லாம் கம்மி பண்ண முடியுமா? அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து வருதுங்க. ம் இப்போ ராகு வந்து 6ஆம் இடம் அப்படிங்கிறதுல வந்து ஏன் கடன் வாங்குறாங்கன்னு கேள்வி வரும்ல இல்லையா? ஒரு சிலர் வந்து உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி செலவு, தகுதிக்கு மீறி கடன் வாங்கிடுறோம், அதை கட்ட முடியாமல் அவசியப்படுறோம். ஒரு சிலர் தொழிலில் போடுறாங்க, தொழில் லாஸ் ஆகுது, கஷ்டப்படுறாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஆடம்பரத்துக்காக செலவு பண்ணி இது அதில் லாக் ஆயிடுறாங்க. அவங்கவங்க ஜாதகத்தில் 2ஆம் இடம் அப்படின்ற கிரகம் ஒன்று இருக்கும். இப்போ கன்னிக்கு யார் அப்படின்னா செவ்வாயும் ராகும் தான். ம் ம் இந்த செவ்வாய் ராகு யாருக்கு ஜாதகத்துல எல்லாம் கெட்டு போய் கிடக்கோ அவங்க தான் அவஸ்தைப்படுவாங்க ம் ம் கடன் ஸ்தானத்துக்கு. அப்படிப்பட்டவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு திசை நடக்கும்போது அமைதியாக இருந்துக்கணும். இந்த செவ்வாய் ராகு கெட்டு போய் திசை நடந்தால் கண்டிப்பாக அமைதியாக இருந்துக்கணும். கடனை வந்து இது பண்ணிக்கணும். அடுத்த திசையில் தான் அதை மீட் அவுட் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு குரு திசை வருது, சனி திசை வருது, அடுத்தடுத்து வரக்கூடிய திசைகள் தான் அதை தீர்த்து வைக்கும். சிறப்புங்க. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் இருக்கு. ஆரோக்கியத்தில் சுவாச உறுப்புகள் சம்மந்தப்பட்டது, கிட்னி சம்மந்தப்பட்டது மற்றும் லிவர் சம்மந்தப்பட்டதெல்லாம் ரொம்ப இதாக பார்த்துக்கணும். மெயினாக ராகுங்கிறது வந்து குடல், ம் செவ்வாய்ங்கிறது வந்து அல்சர், ம் கெமிக்கல். இது சம்மந்தப்பட்டது அடிவயிறில் பிரச்சனை பண்ணுறத இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா நோய் ஸ்தானம்ங்கிறது வேலைக்கு நல்லது, ம் 6ஆம் இடம் என்பது. ஆனால் நோய்க்கு வந்து தீவிரப்படுத்தும், ம் நோயை வந்து அதிகப்படுத்தும். 127 நாட்கள் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதோ, மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கிறதோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. சிறப்புங்க. இந்த வண்டி வாகனம் எடுக்கிறதெல்லாம் கடன் வாங்கி இந்த காலத்துல எடுக்கலாமா? வருமானம் இருந்தால் எடுக்கலாம், ம் இல்லை அதை கடன் வாங்கி எடுக்கலாம். கண்டிப்பாக எடுக்கலாம். 6ஆம் இடம் என்பது கடன் வாங்க வைக்கும். ஆனால் வச்சு அதை நல்லது பண்ணுறதுங்கிறது நல்லா இருக்குது. ம். யாருக்கெல்லாம் ராகு செவ்வாய் கெட்டு போச்சோ அவங்க மட்டும் வாங்கக்கூடாது. ஓ, ராகு. எல்லாருமே பலன் சொல்லும்போது கோச்சாரத்தில் வந்து பொதுவாக சொல்கிறத விட அவங்க இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் அந்த கிரகம் எப்படின்னு பார்த்துட்டு தான் இந்த பலனை எடுக்கணும். இப்போ திசா புத்தி நடக்குதுன்னு வைங்க, கன்னிராசியில் பிறந்தவங்க அத்தனை பேருக்குமே ராகு திசை செல்வத்தை கொடுக்கணும் அப்படின்னா அப்போ பிரச்சனையே இல்லையா? எல்லாருக்கும் கொடுத்துருமே. ஏன் சில பேருக்கு கெடுக்குது அப்படின்னா இந்த ராகு வந்து 8-12 தொடர்பு வைக்கிறார். ம் 8ஆம் இடத்துல வந்து கேது நட்சத்திரம், சுக்கிர நட்சத்திரம் இருக்குது. 12ஆம் இடத்துலையும் கேது நட்சத்திரம், சுக்கிர நட்சத்திரம் இருக்குது. யாருக்கெல்லாம் செவ்வாய் ராகு கேது சுக்கிரனோட தொடர்பு இருக்கோ அவங்க உஷாராக இருந்துக்கணும். அவங்களுக்கு பணபலம் சரியில்லைன்னு பொருள். அப்போ அவங்க அந்த திசை நன்மை தராதுன்றது நம்ம உணர்ந்துக்கணும். ஐயோ படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படிங்க இருக்கு? ராகுனாலே நுணுக்கமான அறிவுன்னு பேர். ம். இப்போ இன்னைக்கு இருக்கிற ஏஐ டெக்னாலஜி எல்லாம் ராகு தான். ம் இப்போ செவ்வாய் அப்படிங்கும்போது 9ஆம் வீட்டில் செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்கு. ம் இப்போ இருந்து பிளான் பண்ணி ரெடி பண்ணாங்கன்னா இந்த ஆஃப்டர் 127 days ம் உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்துக்கு ராகு வந்துடுவார். ம் அப்போ வந்து அது சக்ஸஸ் ஆகிடும். மேல் படிப்பு வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு. இப்போவே முயற்சி எடுக்கலாம். சிறப்புங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 6ஆம் இடம் தான் போட்டித் தேர்வுகள்னு பேர். ம் அந்த போட்டித் தேர்வுகளை ஜெயிக்கிற ஆற்றலை கொடுக்கறது செவ்வாய் வந்து கவர்மெண்ட் கிரகம். ம் அதனால் இந்த குரூப் எக்ஸாமினேஷன் எழுதுறவங்க தாராளமாக ஜெயிப்பாங்க, நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த பார்ட்னர்ஷிப் பண்ணி நம்ம தொழில் பண்றது இந்த காலத்தில் பண்ணலாமா? அது மட்டும் ஆகாது. ம் ஏன் அப்படின்னா 6 என்பது 7க்கு 12. ம் அதனால் அப்படி ஏற்கனவே பார்ட்னர் இருக்கிறவங்க முறிவடையக்கூடிய அமைப்பும் இருக்குது. ம்
இந்த 127 நாளில் அந்த சங்கடங்களும் இருக்குது. அதனால் பார்ட்னர் இப்போ இது பண்ணக்கூடாது. அப்படி எது வேலை ஆரம்பிக்கிற ஒரு இது இருந்ததுன்னா ராகு பெயர்ச்சிக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ம். ராகு 5க்கு வந்துடணும். சிறப்புங்க ஐயா. ஒரு விஷயம் செய்யறதுக்கு கால நேரம்னு இருக்குல்ல, கண்டிப்பா. அந்த கால நேரங்கிறது எந்த பாவத்தை இயக்குதோ அந்த பாவத்தில் செயல்பட்டால் நம்மளுக்கு சேஃப்டி. அதுக்கு மாறான பாவத்துக்கு செயல்பட்டோம்னா பிரச்சனை. கடந்த காலத்துல வாங்கின அடி, உதை, நிறைய அவமானங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் இழந்ததெல்லாம் இந்த காலத்துல மீட் பொருளாதார ரீதியாக மீட் அவுட் பண்ணிடுவாங்க. ஆ. அகம் சார்ந்த விஷயத்துல தான் ரொம்ப ரொம்ப இவங்க சரண்டராகி போய்க்கிறது நல்லது. அதாவது ஏன் அப்படின்னா அடுத்தவங்கள குணத்தை நீங்கள் மாற்றவே முடியாது. ம். அவங்களுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி லைஃப்பை நடத்தலான்னு நினச்சா லைஃப் நல்லா இருக்கும். அதர்வைஸ் நான் வந்து என்னுடைய கண்ட்ரோலுக்கு மற்றவங்களை கொண்டு வருவேன்னு நினச்சிங்கன்னா பகை அதிகமாகும். அதுதான் சிறப்பு. அடுத்து ஐயாவின் அறிவுரையா இவங்களுக்கு என்ன ஒரு அறிவுரை கொடுக்க போறீங்க? அகலக்கால் வைக்காதீங்க. ராகு பிரம்மாண்டத்தை காட்டும், கொடுத்து கெடுப்பான். ஆசையை காட்டும். ஆமாம், யாரெல்லாம் ராகு திசை நடக்குதோ அவங்க வந்து அகலக்கால் வைக்காதீங்க. கரெக்டான சட்ட ரீதியான விஷயங்கள், நம்மளுடைய சக்திக்கு உட்பட்ட விஷயங்கள், அதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உறவுகளில் வெட்டி கொடுத்துட்டு போங்க. அதனால் ஒன்றும் கெட்டு போகிறதில்ல. அப்படி இல்லை சண்டைக்கு தயார் அப்படின்னு போக போகவே உங்களுக்கு வந்து அதை டிஸ்டன்ஸை அதிகப்படுத்தி மிகவுமே வழக்கு வரைக்கும் கொண்டு போயிருங்கிறத மறந்துடுறேன். சிறப்பு. ரொம்ப அருமையா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கலாம். நன்றிங்க.